பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, காமராஜ் நகர்ல ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் கூட நம்முடைய மக்கள் இன்முகத்தோடு என்னுடைய அன்பு சகோதரர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல ஆரம்பித்திருக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநிலத்தில் 2 இடத்திலே போட்டியிடுகின்றார்கள். அதுல கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் நேரடியாக காமராஜ் நகர்ல உங்களை நம்பி இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். என்னிடம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு முன்பே அண்ணா நான் மக்களுக்கு நேரடியாக சேவை செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னார். அப்ப நான் கேட்ட என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம், நிறைய பேருக்கு கல்வி உதவித்தொகை பண்றோம். எல்லாரும் செஞ்சாலும் கூட ஒரு அரசியல் மூலமாக ஒரு மாற்றத்தை விதைக்க முடியும் என்று நம்புகின்றேன் என்று சொன்னார். நானும் ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி நம்முடைய சகோதரர் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரா? ஏன்னா உங்களுக்கு தெரியும், இந்த காலகட்டத்தில் ஒரு கட்சி ஆரம்பிப்பதே கஷ்டம். ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியை நடத்துவது அதை விட கஷ்டம். ஆனால் சொன்னபடி இன்னைக்கு ஒரு ஆண்டு கழித்து அவருக்கு நான் பிரச்சாரமும் செய்து கொண்டிருக்கின்றேன் பாருங்க. எனக்கு அதனால உண்மையாலுமே நான் நம்முடைய சகோதரர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நான் பாராட்டி ஆக வேண்டும். காரணம், நேரடியாக மக்கள் சேவைக்கு, நேரடியாக ஒரு அரசியல் இயக்கத்தின் மூலமாக ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு களத்துக்கு வந்திருக்கிறார். வெளியிருந்து பேசலைங்க, களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா காமராஜ் நகர்ல கடந்த 1.5 மணி நேரமாக நான் பார்த்துக் கொண்டு வருகின்றேன். மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பு எல்லா இடத்திலும் கூட மக்களுடைய அன்பும் மிக அதிகப்படியாக இருக்கிறது. அருமை சொந்தங்களும் இந்த முறை இந்த காமராஜர் நகர் தொகுதியில நம்முடைய சகோதரர் தர்பூசணி சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிபன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். காரணம் இவருடைய வெற்றி என்பது அரசியல எத்தனையோ பெயர் எந்தவித அறிவும் இல்லாம முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றாங்க. தந்தையாய் வேறொரு தொழில் இருந்தாலும் கூட அரசியலுக்கு வரணும், நேரடியாக சேவை செய்ய வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு இந்த வெற்றி என்பது இன்னும் நிறைய இளைஞர்களை அரசியல் பக்கம் கொண்டு வரும்பொழுதே பல இடத்துல சொல்லிட்டு வரணும். இங்க பாருங்க, ஒரு ஆண்டு காலமாக காமராஜ் நகரை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எப்படி சாக்கடை எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த சாக்கடையை சுத்தம் பண்ணணும், சாக்கடையை மூடணும், இதையெல்லாம் நம்முடைய முதல் வேலையாக செய்ய வேண்டும் என்று ஒரு இடத்திலும் கூட இருக்கக்கூடிய பிரச்சனையை கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். அப்படி என்றால் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுக்கு முன்பே நிறைய படிச்சுட்டு வந்திருக்காரு. தொகுதியை நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கார். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான புரிந்துணர்வோடு இங்கே வந்திருக்கின்றார். அதனால் நம்முடைய கடமை ஏப்ரல் 9ஆம் தேதி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய லட்சிய ஜனநாயக கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அதனுடைய தலைவர் அருமை சகோதரர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தர்பூசணி சின்னத்தில் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். வாக்கு இயந்திரத்தில் 6ஆம் எண்ணில் இருக்கும் தர்பூசணி சின்னத்தில் வாக்களித்து காமராஜ் நகரில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்.